ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியன் எக்கானமி இந்திய பொருளாதாரத்தில் நேஷ்னல் இன்கம் டாப்பிக்கை நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். நம்ம சிலபஸில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்கம் அப்படின்னு டைரெக்டாக டாபிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனாலும் நம்ம இந்த நாட்டினுடைய வருமானத்தை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் இதுலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நேஷ்னல் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அதாவது இதுக்கு ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு கோட்பாடு கொடுத்துட்டு, ஸோ அந்த கோட்பாடுக்கு யார் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா வேலையின்மை. ஓகேங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பணவீக்கம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த வளர்ச்சி க்ரோத் இது எல்லாமே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தயாரிக்கிறதுக்காக தான் தவிர்க்க முடியாத ஒரு கான்செப்ட் தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேசிய வருவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்வெல்சன் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரிப்பரேஷன் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன், க்ரோத். ஓகேங்களா? ஸோ இதை பிரச்சனையை தீர்வு பண்ண வந்த கான்செப்ட் தான் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை யார் சொன்னாங்க அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சாம்வெல்சன். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகே, இப்போது நேஷ்னல் இன்கம். ஓகேங்களா? இந்த நேஷ்னல் இன்கம் எதெல்லாம் நமக்கு கொடுக்குது? ஸோ நேஷ்னல் இன்கம் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த நேஷ்னல் இன்கம் கண்டுபிடிக்கிறதுனால அதோடைய மெஷர்ஸ், அதாவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் எ நேஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத நம்ம நேஷ்னல் இன்கம் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் இன்கம் நமக்கு ஒரு எக்கானமிக் பிளானிங் பண்ணுறதுக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது மேக்ரோ எக்கானமிக் வேரியபிள்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்டில் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு ஒரு 2 ஸ்டேட்டை வச்சு கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டேட் பொருளாதாரத்தில் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது, எந்த ஸ்டேட் பின்தங்கியே இருக்குது, அப்போது அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம எவ்வளோ சோர்ஸஸ் ஒதுக்கி அதை மேம்படுத்தணும். ஸோ நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நேஷ்னல் இன்கம் தான் நமக்கு சொல்லும். சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து இங்கே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது சைமன் குஸ்னெட். ஓகேவா? ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் த கான்செப்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. த கான்செப்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம் யார் முதலில் தேசிய வருவாய் என்ற கருத்தை முதல்ல யார் அறிமுகப்படுத்தினார்னு கேட்டால் ஸோ சைமன் குஸ்னெட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, சைமன் குஸ்னெட்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ மீனிங் ஆஃப் நேஷ்னல் இன்கம். ஓகேங்களா? இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மீனிங் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. அதாவது நம்ம டோட்டலாக ஒரு மணி வேல்யூ வந்திருக்கும் பார்த்தீங்களா? ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஒரு கண்ட்ரிக்கு பர்டிகுலர் இயரில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்திருக்கோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, தேசிய வருவாய் அப்படின்றத சொல்கிறாங்க, நேஷ்னல் இன்கம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இமேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 இயருக்கு கண்ட்ரி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறது, வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, தேசிய வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே ஒரு சில டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டெஃபினேஷன்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டெஃபினேஷன்ஸ் கொடுத்துட்டு யார் கேட்டாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸும் அடிக்கடிக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம ஆல்ஃப்ரெட் மார்ஷல். ஓகேங்களா? ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு லேபர் அண்ட் கேபிட்டல் ஆஃப் கண்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மூலமாக ஆனுவலாக ஒரு உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரூ நெட் ஆனுவல் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாட்டில் உள்ள உழைப்பு, அதுக்கடுத்து முதலும் சேர்த்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி ஒரு பண்டங்கள், ஒரு ப்ரொடக்ஷன் உற்பத்தி பண்ணி பணிகளை பயன்படுத்துகின்றோம்னா அதுதான் அந்த நாட்டினுடைய நிகர ஆண்டு வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிகர ஆண்டு வருமானம் அப்படின்னா நெட் ஆனுவல் இன்கம். ஓகேங்களா? ஸோ அது நெட் ஆனுவல் இன்கம், அப்படி இல்லைன்னா ரெவன்யூ ஆஃப் த கண்ட்ரி,
ஆர் நேஷ்னல் டிவிடெண்ட் அப்படின்ற பேர்கள் இருக்குது. ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெட் ஆனுவல் இன்கம்க்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அதர் நேம் என்னென்னா ரெவன்யூ ஆஃப் த கண்ட்ரி. ஸோ அதுக்கும் இல்லாமல் அதர் நேம் அப்படின்னா நேஷ்னல் டிவிடெண்ட். ஓகேங்களா, இதை தான் யார் சொல்கிறாங்க? அல்ஃப்ரெட் மார்ஷல் சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து ஜிடிபி. ஓகேவா, நம்ம ஜிடிபி அப்படின்றது வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ஜிடிபியை வச்சு தான் வந்து நேஷ்னல் இன்கம்மை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு நாட்டின் மொத்த உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிடிபின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கண்ட்ரிக்கு வந்து நிலையான வருமானம் வந்து வருது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து அளவிடுவதன் மூலம் அந்த நாட்டினுடைய நலத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஒரு நேஷ்னல் இன்கம் மெஷர் பண்ணுறதுனால அந்த ஜிடிபி தான் டிஃபைன் பண்ணோம். ஸோ இதை வச்சு இதை ஸ்பெசிஃபை பண்ணி நம்முடைய க்ரோத் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமன் குஸ்னெட்ஸ் தான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ எப்போ அப்படின்னா 1932 இவர் தான் வந்து கிரியேட்டர் ஆஃப் ஜிடிபி. ஓகேங்களா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரியேட்டர் ஆஃப் ஜிடிபி யார் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சைமன் குஸ்னெட். ஓகேங்களா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இப்படியும் கேட்கலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து ரொம்ப அவர் டெஃபினேஷன்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெஃபினேஷன்ஸ் யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்கலாம். அதாவது ஒரு ஆண்டில் பொருளாதார உற்பத்தி அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே பண்ணுற ப்ரொடக்ஷன், அதாவது அங்கே இருக்கிற ப்ரொடக்ஷனும் சர்வீஸும் பொறுத்து தான் வந்து உற்பத்தி செய்யப்படுவாங்க. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் இயருக்கு அந்த ப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகேங்களா, அதாவது நம்ம அல்டிமேட்டாக எவ்வளோ கன்சியூம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதாரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கண்ட்ரியுடைய நெட் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு ஆண்டில் பொருளாதாரத்தின் உற்பத்தி அமைப்பில் ஓகேங்களா இருந்து பண்டங்கள் பணிகள் உற்பத்தி செய்யப்படும் போது நிகர வெளியீட்டாக அவை இறுதி நிலையில் இருக்கும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. இது ஒரு டெஃபினேஷன் படிக்கிற மாதிரி நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த டெஃபினேஷன்ஸ் தமிழில் வந்து கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் தமிழ் பிடிஎஃபாக நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதுக்கடுத்து வந்து நமக்கு நேஷ்னல் இன்கம்க்கான பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அதாவது தேசிய வருவாயின் அடிப்படை கருத்துக்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். ஸோ இந்த 4 கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, சரி வாங்க நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டேர்ம்ஸ் ஓகேவா, பர்சனல் இன்கம்னா என்ன, டிஸ்போசல் இன்கம்னா என்ன, பேர் கேபிட்டா இன்கம்னா என்ன, ரியல் இன்கம்னா என்ன, ஓகேங்களா, ஜிடிபி டிஃப்ளெக்டர். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே வந்து என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒன்றுன்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஜிடிபி குறைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஃப்ளெக்டர் அப்படின்னா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிடிபி அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ ஜிடிபி அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகேங்களா, ஓகே, அதாவது ஜிடிபி அப்படின்றது என்னென்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேங்களா, ஸோ ஜிடிபி அப்படின்றது என்ன, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு ஆண்டுக்கு ஓகேங்களா டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வித்தின் ஏ கண்ட்ரி. ஒரு நாட்டுக்குள்ள ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டோட்டல் வேல்யூவாக கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜிடிபின்னு சொல்கிறாங்க, மொத்த சந்தை மதிப்பு. ஓகேங்களா, அதாவது இறுதியாக வந்து எவ்வளோ பண்டங்கள், பண்டங்கள் அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பணிகள் சர்வீஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, மொத்த சந்தை மதிப்பு, டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஒரு ஆண்டுக்கு நடந்தது தான் என்ன சொல்கிறாங்க, ஜிடிபின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதை கால்குலேட் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஜிடிபி பை எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்
ஓகேங்களா. நம்ம வந்து என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஒன்றா அப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா. அது நான் உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே கொடுத்து தனியாகவே வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா செலவு முறை. ஓகேங்களா. இந்த ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் செலவு முறையில் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ இல்லையோ ஃபார்முலாஸ் படிங்க. ஏன்னா ஃபார்முலாஸில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ சி அப்படின்னா கன்சப்ஷன் கூட்ஸ். ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் சி. ஓகேங்களா. சி வந்து கன்சப்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கூட்ஸ். ஓகேங்களா. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜி கவர்மெண்ட் பர்ச்சேஸ். அதுக்கடுத்து வந்து எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்போர்ட் வந்து எப்பயுமே வந்து வில் பி பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் அந்த வேல்யூ. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா ஜி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். ஓகேங்களா. சிஐஜி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து ஜிடிபி அப்படின்னா சிஐஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம், எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா. இது எப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடுடைய ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஜிடிபின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சுல, ஒரு வருஷத்துக்கு ஒரு நாட்டில் உற்பத்தி பண்ணுறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க, டோட்டல் மார்க்கெட் வேல்யூ தான் ஜிடிபின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேவா. ஸோ நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் இந்த ஜிடிபி உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில டேட்டாஸ் சொல்கிறேன், நீங்கள் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபினான்ஷியல் இயர் அப்படின்றது ஒரு வருஷத்துக்குன்னு சொல்கிறதில்ல, அந்த ஒரு வருஷம் அப்படின்றது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர். நம்ம இந்தியாவில் வந்து எப்படி ஃபினான்ஷியல் இயர் இருக்குது அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31 வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போது ஏப்ரல் 1 to மார்ச் 31. ஸோ நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ ஏப்ரல் 1லேருந்து இப்போ நான் ஃபினான்ஷியல் இயர் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், இந்த இயருடைய கடைசியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸோ அது வரைக்கும் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. மார்ச் 31 வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா. தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து டொமஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த டொமஸ்டிக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வித்தின் டெரிட்டரிஸ் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டொமஸ்டிக் ஜிடிபியில் டொமஸ்டிக்னு சொன்னால் ஒரு உள்நாட்டு, அதாவது இந்த குறிப்பிட்ட பவுண்ட்ரிக்குள்ளே பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாடு அப்படின்றது அது ஒரு குறிப்பிட்ட பவுண்ட்ரிக்குள்ளே பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து இது வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்களா. இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்டு. ஓகேங்களா. ஸோ ஒரு உற்பத்தி பண்ணுற ப்ராடக்ட், கம்பெனியில் ஒரு ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்டு உற்பத்தி பண்ணுறாங்க, லேப்டாப் பண்ணுறாங்க, பைக்ஸ் பண்ணுறாங்க, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து சர்வீஸ் அப்படின்னா லைக் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குற பண்ணுற ஒர்க்கு, கவர்மெண்ட் ரயில்வேஸு, டீச்சர்ஸு, பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, இவங்க எல்லாருமே வந்து சர்வீஸில் தான் வருவாங்க. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இந்த கன்சப்ஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த கன்சப்ஷன் அப்படின்றது வந்து நுகர்வு பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி அப்படின்னா, அதாவது நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 3 செக்டராக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், அக்ரிகல்ச்சர் செக்டார்னு பிரிச்சிருக்காங்க. அது மூலமாக வருமானத்தை தான் வந்து கன்சப்ஷன் சொல்கிறாங்க. இந்த ப்ரைமரி செக்டார் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அக்ரிகல்ச்சர்ஸ் இதெல்லாமே ப்ரைமரி செக்டரில் வரும். செகண்டரி செக்டார் அப்படின்னாவே வந்து மேனுஃபேக்சரிங் தான் வரும். அடுத்து இருக்கிறது சர்வீஸ் செக்டார். ஓகேங்களா. ஓகே. அதுக்கடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நமக்கு தெரியும், முதலீட்டு, அதாவது நம்ம முதலீடு பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து பர்ச்சேஸ், கவர்மெண்ட் பர்ச்சேஸ் அப்படின்னா அரசின் வாங்குதல். ஓகேங்களா. கவர்மெண்ட்லேருந்து ஒரு ப்ராஜெக்டை வாங்கி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், புரிஞ்சிச்சனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்து வந்து நம்ம நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஜிடிபி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. அதாவது உள்நாட்டு உற்பத்தி வந்து ஒரு நெட் அவுட்புட் ஆஃப் த எக்கானமிக் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதாவது நம்ம ஒரு உற்பத்தி பண்ணுறோம், ஒவ்வொரு வருஷமும் ஒரு உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு வியர் இருக்கும், தேய்மானம் இருக்கும், டிப்ரிசியேஷன் இருக்கும். கரெக்டாக. ஸோ டிப்ரிசியேஷன் இருக்கும். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேய்மானம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது நம்ம நாட்டினுடைய இதுவும் பார்த்திங்கன்னா சம் டிப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ அப்போது அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஜிடிபி என்ன கால்குலேட் பண்ணி, ஒரு ஜிடிபின்னு கால்குலேட் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்திருக்குல்ல, அதில் இருந்து நம்ம டிப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்.
ஸோ ஜிடிபியில் இருந்து டிப்ரிசியேஷன் கழிக்கணும். டிப்ரிசியேஷன் எதுக்கு கழிக்கணும்னா அதில் வந்து ஒரு விஎஸ் வந்து இருக்கும் எக்யூப்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த மிஷினுக்கு வந்து டிப்ரிசியேஷன் இருக்கும். இல்லை வண்டி வாங்குறாங்க அப்படின்னா அந்த வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ ஒரு பொருள் உற்பத்தி பண்ணும்போது அதுக்கான மிஷனுக்கு நிறையா வந்து செலவுகள் ஆகும், பிரேக் டவுன் ஆகும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிப்ரிசியேஷனில் தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ டிப்ரிசியேஷனை இன்னொன்று சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்கன்னா கன்சம்ஷன் அலவன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிப்ரிசியேஷனுக்கு இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கன்சம்ஷன் அலவன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நிகர உள்நாட்டு உற்பத்தி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்குறது வந்து நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேங்களா? நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிகர உள்நாட்டு உற்பத்தி. ஓகேங்களா? ஸோ இப்போது எது அதிகமாக இருக்கும்? ஜிடிபி அதிகமாக இருக்குமா, என்டிபி அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இன்னும் அதிகமாக இருக்குன்னா ஜிடிபி தான் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிபியிலேருந்து டிப்ரிசியேஷன் கழிக்கிறது தான் வந்து என்ன வருது, நிகர உள்நாட்டு உற்பத்தி, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வருது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த 2 டேமும் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜிடிபி தெரிஞ்சிட்டிங்க. ஸோ என்டிபியும் தெரிஞ்சிட்டிங்க. அதுக்கடுத்து வந்து கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஜிஎன்பி. ஓகேங்களா? ஜிஎன்பி அப்படின்னா அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது ஜிஎன்பியை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ இதில் இருக்கிற டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பெரிய விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. ஸோ ஜிஎன்பி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஜிஎன்பி வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எப்படி வந்து இருக்குது அப்படின்னா இது ஜிடிபி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம்ல, ப்ளஸ் அது கூட நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்றத சேர்த்துக்கணும். ஓகேங்களா? அது எப்படி நம்ம பண்ணுறாங்க, அதாவது கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், நம்ம டொமஸ்டிக் அப்படின்ற போது உள்நாடு. ஓகேங்களா? அதே நேஷ்னல்னால் மொத்த நாட்டு உற்பத்தி. ஓகேங்களா? இது வந்து எப்படி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிடிபி ப்ளஸ் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஓகேங்களா? ஸோ இன்கம் ஃப்ரம் அப்ராட், நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது எப்படி வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இருக்குல்ல, ப்ரைவேட் கம்பெனியுடைய அவங்க கொடுக்குற பணம். ஓகேங்களா? ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸ் கொடுக்குற பணம் அது வந்து நமக்கு வந்து திருப்பி வரும். 1 செகண்ட். ஓகே. இந்த ஜிஎன்பியை வந்து நீங்கள் நல்லா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட்டினுடைய மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிடிபி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது உள்நாட்டு உற்பத்தியை கண்டுபிடிச்சோம். அது கூட இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? இந்த இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெளியே கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போது அங்கேருந்து நமக்கு ஒரு பணம் வரும். ஓகேங்களா? ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸ் மூலமாக நமக்கு ஒரு பணம் வரும், அதுவும் ஆட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கிராண்ட்ஸ், லோன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க வேர்ல்ட் பேங்க் கிட்டேருந்து. ஸோ அப்ராட் கிட்டேருந்து நிறையா பணம் கடனாக வாங்கியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருப்போம். ஸோ வேறு கண்ட்ரிக்கு நம்ம கண்ட்ரிலேருந்தும் கடன் கொடுத்துருக்காங்க, லைக் பங்களாதேஷ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக வந்து வட்டியும் வரும்.
ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். இது எல்லாமே சேர்த்து வர வேல்யூ தான் என்னென்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் தி அப்ராட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நெட் ஃபேக்டர் ஃப்ரம் அப்ராட் அப்படின்றது வந்து எப்பவுமே வந்து டெவலப்டு நேஷனுக்கு வந்து இப்போ ஃபார் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு வந்து ஆல்வேஸ் நெகட்டிவாக தான் வரும். ஓகேங்களா. இப்போ இந்தியா மாதிரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நிறைய வந்து கடன் வாங்கியிருக்கோம். அப்போது நம்ம அப்ராடுக்கு வந்து நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும்போது நம்முடைய இன்கம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல மைனஸ் நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு இதுக்காக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே வந்து ஜிடிபி வந்து கிரேட்டர் தென் ஜிஎன்பி. ஓகேவா. அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து ஜிஎன்பியை விட, அதாவது மொத்த நாட்டு உற்பத்தியை விட அதிகமாக இருக்கும். எந்த மாதிரி கண்ட்ரீஸில் அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸில். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து இப்போ நம்ம நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் பார்ப்போம். ஸோ என்என்பி அப்படின்றது ஒன்றும் இல்லை, நிகர நாட்டு உற்பத்தி. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், மொத்த நாட்டு உற்பத்தி பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து நிகர உள்நாட்டு உற்பத்தி பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து என்டிபி பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து ஜிஎன்பி பார்த்தோம். இப்போ வந்து என்என்பி பார்க்க போகிறோம். இந்த என்என்பி அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஸோ ஆல்ரெடி நம்ம நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் இப்போ ஜிஎன்பி பண்ணுறாங்கன்னா ஜிஎன்பி மைனஸ் டிப்ரெஷேஷன். ஓகேங்களா. அதை பண்ணிட்டோம் அப்படின்னா என்என்பி கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். ஓகேங்களா. அதாவது காரணி செலவின் நிகர தேசிய உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வெறும் ஃபார்முலாஸை மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுவே வந்து நமக்கு போதுமானது. ஓகேங்களா. ஆனால் இந்த சாப்டர்லேருந்து எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் இல்லாமல் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் போகும்போது ரிட்டர்ன்ஸில் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ நேஷ்னல் அதுக்கடுத்து வந்து நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டரி காஸ்ட் பார்ப்போம். அதாவது நம்ம நாட்டில் வந்து என்என்பி, அதாவது மார்க்கெட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மணி வேல்யூ, அது மைனஸ் நம்ம வந்து இன்டைரக்ட் டேக்ஸு ப்ளஸ் சப்சிடரிஸ் மானியங்கள், இதை கழிச்சிட்டு வர்றது தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேலன்ஸிங் இருக்கிறத வந்து பார்ப்போம். தேங்க்யூ.